ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? ஒரு சிலர் வந்து இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கலாம். மதியம் வந்து அவங்களுக்கு டைம் கிடைக்கும். அந்த மாதிரி டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான அந்த டைம் வந்து ஒதுக்கிட்டு நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். ஆனால் வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும். எனக்கு என்ன, நான் வந்து ஓட்டு போட்டு தான் வந்து இந்த மாற்றம் வரப்போகுதா அப்படின்ட்டு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் வந்து 70% வந்து ரெகுலராக ஓட்டு உழுவுது அப்படின்னா, வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 90% அதை வந்து மாற்றுனீங்க, ஒரு 95% அப்படின்னு மாற்றுனீங்க அப்படின்னா வந்து பெருசாக வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண அரசியலில். அதனால் வந்து உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதனால் கண்டிப்பாக ஓட்டு செலுத்தணும். இன்றைக்கி வாக்கு செலுத்திருக்கலாம், இல்லை முதன்முறையாக கூட வாக்கு செலுத்தலாம். ஆனால் பல முறை செலுத்தினதுலேயும் நீங்கள் ஒவ்வொரு தடவை வாக்கு செலுத்தினதுலேயும் நன்மையோ தீன்மையோ நீங்கள் அனுபவிச்சுருந்துருக்கணும். அதில் இன்றைக்கி ஒரு நாள் வந்து விடுமுறை நாளும் நீங்கள் வந்து எடுத்துக்கூடாது. நீங்கள் வந்து வீட்டில் இருக்கலாம், நல்லா தூங்கலாம், சாப்பிட்லாம், அவ்வளோதான். அது யார் போய் ஓட்டு போட்டுக்கிட்டு யார் வந்தால் எனக்கு என்ன அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வாக்கு செலுத்தணும். பணத்தை வாங்கிட்டேன், வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் இதில் செல்லுபடி ஆகாது. அதெல்லாம் செல்லாத ஓட்டு. உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் எப்போ வந்து வாக்கு செலுத்துகிறீங்களோ, எந்த கட்சிக்கோ, எந்த சின்னத்துக்கோ, எந்த நபருக்கோ நீங்கள் வாக்கு செலுத்துகிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு மனசாட்சிக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் அதுதான் வந்து நாட்டையும் நல்ல வழியில் கொண்டுட்டு போகிறதுக்கான ஒரு வழிமுறையாக அமையும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாக்கு செலுத்துங்க. பாருங்கள், கடலை செடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு தான் நான் வந்து வாக்கு செலுத்த போகிறேன். ஓகே, பாய்.